ஈரான் ரஷ்யா கூட்டணி மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தற்போதைய மேற்கு ஆசிய பதற்றங்களுக்கு மத்தியில் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக சில வலுவான ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த போக்கை எப்படி பார்க்கலாம் என்றால், ரஷ்யாவின் பகிரங்க ஆதரவு மற்றும் கண்டனம். கிர்கிஸ்தானின் பிஷ்கெக் நகரில் நடைபெற்ற ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய கூட்டத்தில் ரஷ்யாவின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் ஈரானுக்கு தங்கள் முழு ஆதரவை தெரிவித்தார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தேவையற்ற போரை தொடுத்துள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு செயலாளர் அலெக்சாண்டர் பெனடிக்டோ குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் உயிரிழந்த இராணுவ தளபதிகளுக்கு ரஷ்யா இரங்கல் தெரிவித்ததுடன் ஈரான் மக்கள் காட்டிய மன உறுதியை பாராட்டியது. அமெரிக்காவால் ஈரானை உள்நாட்டில் பிளவுபடுத்த முடியவில்லை என்பது ரஷ்யாவின் கருத்தாக உள்ளது. ஈரான் பாதுகாப்பு அதிகாரி அலி பாகேரி அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையை மிக கடுமையாக விமர்சித்தார். அமெரிக்கா உலக நாடுகளை சட்டங்கள் இல்லாத ஒரு காடாக மாற்ற முயற்சிப்பதாக அவர் சாடினார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஈரானுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை ரஷ்யா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்ததை அவர் மனதார பாராட்டினார். இந்த தாக்குதல்கள் வரும் ஈரான் மீதானவை மட்டுமல்ல, ஆசியாவின் எழுச்சியை தடுக்கவும் பெர்சிய வளைகுடா எரிசக்தி வளங்களை கைப்பற்றவும் திட்டமிடப்பட்டவை எனவும் பகேரி எச்சரித்தார். ரஷ்யாவின் வெளிநாட்டு உளவுத்துறை தலைவர் செர்ஜி நர்கிஜின் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானினுடைய வலிமையை தவறாக கணித்துள்ளதாக குறிப்பிட்டார். பல மாதங்களாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் ஈரானின் இராணுவ திறன் குறையவில்லை எனவும் அது இன்னும் பெரும் வலிமையுடன் இருப்பதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார். ஒருபுறம் போர் பதற்றம் இருந்தாலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலேயே அமைதி உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகள் திரைக்கு பின்னால் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் அவர் வெளிப்படுத்தினார். ரஷ்யா ஈரானை ஒரு முக்கிய கூட்டாளியாக கருதுவது தெளிவாகிறது. மேற்கு ஆசியாவில் ஏற்படும் மோதல்கள் ஒரு பிராந்திய போரை இருக்காது, அது உலகளாவிய நெருக்கடியாக மாறும் என்ற அச்சம் நிலவுகிறது. சர்வதேச சட்டம் மற்றும் அமைதியை காக்க ரஷ்யா ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் என ஈரான் நம்பிக்கொண்டிருக்கிறது. உண்மையில் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலேயே நிலவும் நிழல் யுத்தம் இப்போது ஒரு நேரடி மோதலாக உருவெடுத்துள்ளது. இது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பிரச்சனை அல்ல, மாறாக உலக ஆதிக்க போட்டியில் ஏற்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் அறிகுறியாகும். முன்பு அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் உலக அரசியலை தீர்மானித்தன. ஆனால் இப்போது ரஷ்யா, சீனா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு புதிய அதிகார மையத்தை உருவாக்கியுள்ளது. ரஷ்யாவின் பாதுகாப்பு கவசம். உக்ரைன் போரில் ஈரானின் ஆளில்லா விமானங்கள் ரஷ்யாவுக்கு உதவிய நிலையில் தற்போது ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களை ரஷ்யா சர்வதேச தளங்களில் கடுமையாக எதிர்த்து வருகிறது. ஈரான் தனது கச்சா எண்ணெயை சீனாவிற்கு அதிக அளவில் விற்பனை செய்வதன் மூலமாக அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை தகர்த்து வருகிறது. தற்போதைய மோதல்கள் பழைய பாணியிலான தரைப்படை போராக இல்லாமல் தொழில்நுட்ப போராக மாறியுள்ளது. இஸ்ரேலினுடைய அயன் டோம் மற்றும் ஆரோ அமைப்புகளை சோதிக்கும் வகையில் ஈரான் தனது நவீன ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது. இரண்டு நாடுகளுக்கும் பரஸ்பரம் மின்சார கட்டமைப்பு மற்றும் அணுசக்தி நிலையங்கள் மீது சைபர் தாக்குதல்களை தொடுத்து வருகிறது. இந்த மோதல் நீடித்தால் உலக பொருளாதாரம் பெரும் பாதிப்பை சந்திக்கும். உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20% இந்த பகுதி வழியாகவே நடைபெறுகிறது. ஈரான் இந்த பாதையை முடக்கினால் பெட்ரோல், டீசல் விலை உலகளவில் வரலாறு காணாத உயர்வை காணும். செங்கடல் பகுதியில் நிலவும் பதற்றம் காரணமாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு உலக உணவுப் பொருட்கள் மற்றும் மின்னணு சாதனங்களின் விலை அதிகரிக்கக்கூடும். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்தியா மிகவும் கவனமாக செயற்பட வேண்டியிருக்கிறது. இந்தியாவிடம் இஸ்ரேலுடன் நெருங்கிய பாதுகாப்பு உறவு உள்ளது. அதே சமயம் ஈரானுடன் சஃபகர் துறைமுக திட்டம் போன்ற முக்கியமான பொருளாதார தொடர்புகளும் உள்ளன. ஈரான் வழியாக ஐரோப்பாவுக்கு செல்லும் வர்த்தக பாதை இந்தியா நம்பி இருக்கிறது. எனவே இந்த பிராந்தியத்தில் அமைதி நிலவுவது இந்தியாவின் வளர்ச்சிக்கு இன்றியமையாததாகும். சர்வதேச சட்டங்களை காட்டுச் சட்டங்களாக மாற்றிவிடக்கூடாது என்கிறது ரஷ்யாவின் எச்சரிக்கை. ஐக்கிய நாடுகள் சபையின் செயலற்ற தன்மையை சுட்டிக்காட்டுகிறது. இது மோதல்களால் வரும் இராணுவ வலிமையால் மட்டுமே தீர்க்கப்பட முடியாது. ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் முன்னெடுக்கும் புதிய ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை உலகளாவிய அமைதிக்கு வழிவகுக்கும். இந்த மோதல் ஒரு நேரடி உலகப் போராக மாறாமல் இருக்க வேண்டுமானால் வல்லரசு நாடுகள் தங்களின் தனிப்பட்ட நலன்களை தாண்டி சர்வதேச நிலைத்தன்மைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான இந்த தீவிர மோதல் என்பது ஒரு பிராந்திய எல்லை போராட்டத்தை தாண்டி இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலக ஒழுங்கு சிதைந்து வருவதற்கான ஒரு தெளிவான அடையாளமாகும். ஒருபுறம் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் தங்களின் மேலாதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள போராடும் நிலையில், மறுபுறம் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதரவுடன் ஈரான் போன்ற நாடுகள் தங்களுக்கு ஒரு தனித்துவமான அதிகார மையத்தை உருவாக்கி வருகிறது. ரஷ்யா சுட்டிக்காட்டியது போல சர்வதேச சட்டங்கள் ஒரு தலைப்பட்சமாக பயன்படுத்தப்படும் போது அது பலவீனமான நாடுகளை பாதுகாப்பதற்கு பதிலாக வல்லரசுகளின் ஆயுதமாக மாறிவிடும் ஆபத்து உள்ளது.
ஈரானின் பாதுகாப்பு விவகாரங்களில் ரஷ்யா காட்டும் அதீத அக்கறை என்பது வெறும் நட்பு சார்ந்தது மட்டுமல்ல, அது மேற்கு ஆசியாவில் அமெரிக்காவின் பிடியை தளர்த்தும் ஒரு நீண்டகால உத்தியாகும். அதே நேரத்தில் ஸ்டேல் தனது பாதுகாப்பிற்காக எடுக்கும் இராணுவ நடவடிக்கை ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் ஒரு மீள முடியாத போர்ச்சூழலுக்குள் தள்ளும் அச்சுறுத்தலை உருவாக்குகிறது. உலக பொருளாதாரம் ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் நிலையில் பெர்ஷிய வளைகுடா மற்றும் செங்கடல் பகுதியில் நிலவும் இந்த பதற்றம் எரிசக்தி விநியோகத்தை பாதித்து சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கக்கூடும். குறிப்பாக இந்தியா போன்ற வளரும் நாடுகள் இந்த அதிகார போட்டியில் சிக்காமல் தங்களின் எரிசக்தி தேவைகளையும் ராஜதந்திர உறவுகளையும் சமநிலைப்படுத்த வேண்டிய பெரும் சவாலை எதிர்கொள்ளுகிறது. இறுதியாக துப்பாக்கி தோட்டாக்களும் ஏவுகணைகளும் ஒருபோதும் நிரந்தர அமைதியை கொண்டு வருவதில்லை. யுத்தம் என்பது சட்டமற்ற காடு என்ற ஈரானின் விமர்சனமும் அமெரிக்கா தவறாக கணக்கிட்டது என்ற ரஷ்யாவின் எச்சரிக்கையும் உலக நாடுகளுக்கு ஒரு செய்தியை தெளிவாக சொல்லுகிறது. ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தோல்வியடையும் இடத்தில் பேரழிவை மிஞ்சும். ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அமைப்புகள் தங்களின் நடுநிலையை மெய்ப்பிக்க தவறினால் எதிர்கால உலகம் என்பது சட்டங்களால் ஆளப்படாமல் வெறும் இராணுவ வலிமையால் மட்டுமே ஆளப்படும் ஒரு இருண்ட காலத்தை நோக்கி தள்ளப்படும். எனவே வல்லரசுகள் தங்களின் மேலாதிக்க போக்கை கைவிட்டு ஒரு பன்முனை உலக ஒழுங்கிற்கு மதிப்பளிப்பதே உலக அமைதிக்கான ஒரே ஒரு தீர்வாகும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் மிக மோசமான ஒரு காலத்தை நெருங்கியிருக்கிறோம் என்பதும் அதை எப்படி கையாளப் போகிறோம் என்பதும் தான் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாகும். இப்படியான ஒரு சூழலில் ஒரு கருதியான தேவையும் வரலாற்றின் மீதான எதிர்பார்ப்பும் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. உலக நாடுகளினுடைய ஒழுங்கை தீர்மானிப்பது இந்த போரா அல்லது உலக நாடுகளிலே ஆதரவளிக்கின்ற சக்திகளா என்பது கேள்வியாக இருக்கிறது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான இந்த தீவிர மோதல் என்பது ஒரு பிராந்திய எல்லை போராட்டத்தை தாண்டி இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலக ஒழுங்கு சிதைந்து வருவதற்கான ஒரு தெளிவான அடையாளமாகும். ஒருபுறம் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் தங்களின் மேலாதிக்கத்தை தக்க வைக்க போராடும் நிலையில், மறுபுறம் ரஷ்யா மற்றும் சீனாவின் மறைமுக ஆதரவுடன் ஈரான் போன்ற நாடுகள் தங்களுக்கு ஒரு தனித்துவமான அதிகார மையத்தை உருவாக்கி வருகிறது. ரஷ்யா தனது அதிகாரப்பூர்வ அறிக்கைகளில் சுட்டிக்காட்டியது போல சர்வதேச சட்டங்கள் ஒரு தலைப்பட்சமாக பயன்படுத்தப்படும் போது அவை பலவீனமான நாடுகளை பாதுகாப்பதற்கு பதிலாக வல்லரசுகளின் அரசியல் ஆயுதமாக மாறிவிடும் ஆபத்து உள்ளது. ஈரானின் பாதுகாப்பு விவகாரத்தில் ரஷ்யா காட்டும் அதீத அக்கறை என்பது வெறும் நட்பு சார்ந்தது மட்டுமல்ல, அது மேற்கு ஆசியாவில் அமெரிக்காவின் பிடியை தளர்த்தும் ஒரு நீண்டகால உத்தியாகும். அதே நேரத்தில் ஸ்டேல் பாதுகாப்புக்காக எடுக்கும் இராணுவ நடவடிக்கை ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் ஒரு மீள முடியாத போர்ச்சூழலுக்குள் தள்ளும் அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளது. உலக பொருளாதாரம் ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் நிலையில் பெர்சிய வளைகுடா மற்றும் செங்கடல் பகுதிகளில் நிலவும் இந்த பதற்றம் எரிசக்தி விநியோகத்தை பாதித்து சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கக்கூடும். குறிப்பாக இந்தியா போன்ற வளரும் நாடுகள் இதிலே மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த மோதல் மூன்றாம் உலகப் போராக உருவெடுக்காமல் இருக்க வேண்டுமானால் வல்லரசு நாடுகள் தங்களின் மேலாதிக்க போட்டியையும் நகர்வுகளையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகிறது.